சூர்யா எங்க காலேஜ் போயிட்டால? சின்னம்மா குதிரையில போயிட்டாங்க சார். குதிரையிலையா? வாட் a funny girl. Network analysis. In this, we have got two major techniques. One is PERT, which stands for Program Evaluation Review Technique. Good night, sir. Sit down. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. செம்ம பிளேட்ரா. வெளியில ஏகப்பட்ட வேலை நடக்குது. உனக்கு வெளிய போணுமா? சார், சார்லிக்கு வெளியில போணுமா? சார்லிக்கு மட்டும் இல்ல, இந்த ஹோல் கிளாஸே வெளியில போணும். உன்னால முடியுமா? ஹோல் கிளாஸ் என்ன? நான் நினைச்சா ஹோல் காலேஜே வெளியில கூட்டிட்டு போக முடியும். பாக்குறீங்களா? We've got 3 time estimates in PERT. One is optimistic, and 2 is normal, and 3 is pessimistic. Silence! ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. அட ஊரோரமா ஆத்து
ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது கிட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு பெரும் குத்தம் வருது அங்கே ஒரு பெட்டை பல முட்டை இடுது இங்கே பல பெட்டை விரல் பட்டால் சுடுது கண்ணாடி நீனா பின்னாடி போனா கண்ணாலே மொரப்பாளே என்னன்னு கேட்டு கூச்சல்கள் போட்டு வில்லாட்டம் வரப்பாளே நாள்தோறுமே உறவை காட்டும் பண்பாடிடும் குருவி கூட்டம் ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது வீட்டை தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து அங்கே ஒரு சொர்க்கம் அது இங்கே வருமோ இங்கே பல வர்க்கம் இது இன்பம் தருமோ எல்லாம் ஒரு சொந்தம் என எண்ணும் பறவை கண்ணும் இள நெஞ்சும் அது காணும் உறவை பெண் பார்க்கும் போதே பேரங்கை பேசும் ஆண் வர்க்கம் அங்கேது அம்மாடி வேண்டாம் கல்யாண வாழ்க்கை நம்மாலே ஆகாது நாம் தான் ஒரு பறவை கூட்டம் நாள்தோறுமே ஆட்டம் பாட்டம் ஜும் 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 ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு அடடட ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு அங்குருவிதான் இறைய தேடி போயிருந்தது பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது வீட்டை தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஜும் 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 மாணவர் தலைவன் தேர்தலுக்கு எவனோ நிக்கிறான், நீ நின்ன என்னடா? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஆளு விடு. டேய், நம்ம காலேஜ்ல யோகியமானவனா நீதான்டா. யோக்கியமா இருக்கிறவனுக்கு எல்லாம் இந்த காலத்துல எவன்டா ஓட்டு போடுவான்? இவன் நிக்கிறான்னு சொன்னா போதும்டா, கலரும் கோட்ல ஈஸியா புடிச்சிடலாம் இவன் பர்சனாலிட்டியை வச்சு. ஹிஸ்டரி மேஜர் பாண்டியனும் எக்கனாமிக்ஸ் பாலா தனியா இல்ல, இவனுக்கு ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டானு. இந்த தடவை பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான சேர்மனா வரணும். நீ நிக்கிறேன்னு சொல்லு, அண்ணன் போஸ்டா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், போட்டியே இல்லாம. ஓட் ஃபார் சூர்யா, உங்கள் ஓட்டு சூர்யாவுக்கு. ஓட் ஃபார் சூர்யா, உங்கள் ஓட்டு சூர்யாவுக்கு. ஓட் ஃபார் சூர்யா, உங்கள் ஓட்டு சூர்யாவுக்கு. அதான் அத்தனை பசங்களும் வாபஸ் வாங்கிட்டானுங்க. இந்த சண்டி குதிரை எதிர்த்து எவன் நிப்பான்? நான் நிக்கிறேன். என்னடா அது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிக்க மாட்டேன்னு சொன்னேன், சூர்யா நிக்கிறான்னு தெரிஞ்சு கூடவா? அநியாயமா மாட்டிக்காதடா, நம்ம காலேஜ்ல ஜென்ஸ் மெஜாரிட்டி எல்லாம் தாவணி கனவு காண்ற பசங்க, மாட்டிக்காதே. நானும் சூர்யாவோட எலெக்ஷன் நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்க உதவி தேவை. ஓகே டன், நீ நில்லுடா, உன்னை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்.
vote for சுரேஷ். vote for சுரேஷ். vote for சுரேஷ். vote for ஏய் பாவி, நிக்கிறது வாள்டா. நீ அவளை எதிர்த்து. நான் அவளை எதிர்த்து நிக்கல, அவ கூட நிக்க விரும்புறேன். காதலிக்கிற பொண்ணோட போட்டி போடுறது கூட ஒரு சுவையான அனுபவம். அதுல தோல்வி கூட எனக்கு வெற்றி தான். தேறிட்டடா நீ. டேய், 800 கேசட்ல இவ்வளவுதான் மிச்சம். அது உன்கிட்ட இருக்கு. இல்ல, ஈவினிங் போகும்போது லேடிஸ் ஹாஸ்டல்ல கொடுத்து போலான்னு பாக்குறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேசட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சாவா? இன்னும் 1/2 hourல கேளு. மூளைக்கு மூளை டீ கடையில இருந்து பாட்டு வர்ற மாதிரி அலற போகுது. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஒர்க் அவுட் ஆகணும். நீ இப்படி பொறுப்பில்லாம விளையாடிட்டு இருந்தா எலெக்ஷன்ல அந்த சுரேஷ் தான் ஜெயிக்க போறான். அதெல்லாம் பகல் கனவு. இத பாரு சூர்யா, அந்த சுரேஷ் ஆளுங்க கௌரி சங்கர் கேசட்டா வாங்கி அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஓ, லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களா? எதை கொடுத்தா என்ன? இப்ப காத்து அவங்க பக்கமா வீசுது. அந்த காத்தோட திசையே மாத்திடுறேன். என்னடி சொல்ற? பொறுத்திருந்து பாரு. மாணவ மணிகளே, உங்களில் ஒருத்தியான நான் உங்கள் நலனுக்காக உழைக்க முன்வந்திருக்கிறேன். அதை எளிதாகவும் சிறப்பாகவும் செய்ய இந்த மாணவ மன்ற தலைமை பதவி உதவும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன். என்னை தலைவியாக தேர்ந்தெடுத்தீர்களானால் துவக்க விழாவில் உங்கள் அபிமான பாடகர் கௌரி சங்கரையே நமது கல்லூரிக்கு அழைத்து வந்து பாட வைக்கிறேன். இது உறுதி. தேர்தல்ல நீ நிக்கிறது தெரிஞ்சும் உன்னை எதிர்த்து நான் என்ன? ஏன் தெரியுமா? உன்னுடைய வெற்றி தானே என்னுடைய வெற்றியாக இருக்க முடியும். அன்பே சூர்யா, சூரியன் கூட உதிக்கின்றான், அஸ்தமிக்கின்றான். நீயோ உதயமும் அஸ்தமனமும் இல்லாமல் எப்பொழுதும் என் மனதில் தகித்துக் கொண்டிருக்கிறாய். அறிவு கட்டவனே, இவ்வளவு எழுதி வச்சிருக்க, ஒன்னாவது உனக்கு போஸ்ட் பண்றது தைரியம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ண முடியும். அதான் எப்போங்கிறேன். அவன் 1/2 மணி நேர பழக்கத்துல அறிமுகம் இல்லாதவளை எல்லாம் பீச்சு கூட்டு வந்துடுறான். சூர்யா உன் மாமா பொண்ணு, அவளை ஒரு லெவல் பண்ண தெரியல. நீ எல்லாம் ஏன்டா காலேஜுக்கு போற? அங்கதானே சூர்யாவை பாத்துக்கிட்டு இருக்க முடியும். நீ பாத்துக்கிட்டு இருக்கேங்கிற விஷயமாவது அவளுக்கு தெரியுமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி நீ எழுதின லவ் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து அவ பார்வையில படுற மாதிரி வை. வச்சிட்டா அவ அதை மொத்தமா எடுத்து பழைய பேப்பர் கடைக்காரண்ட போட்டு வேர்க்கடலை பட்டாணி வாங்கி தின்ட்டு போவா. உனக்கெல்லாம் எதுக்குடா லவ்? கல்லூரியில் கலாட்டா. கௌரி சங்கர் பாட வராததால் காரைக்குடி மகளிர் கல்லூரி ஆண்டு விழாவில் பிரபல பாடகர் கௌரி சங்கரின் இன்னிசை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த கச்சேரிக்கான டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாயின. ஆனால் விழாவன்று கௌரி சங்கர் பாட வராததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் கலாட்டா செய்தார்கள். போலீஸ் தலையிட்டு அமைதிப்படுத்தினார்கள். கலாட்டாவில் அடிபட்ட 6 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பாடகர் கௌரி மாமே, வர 12ஆம் தேதி பேப்பர்ல என்ன ஹெட்லைன் வரும் தெரியுமா? அண்ணா கலை கல்லூரியில் அமளி. பிரபல பாடகர் கௌரி சங்கர் பாட வராததால் கல்லூரி மாணவ தலைவி சூர்யாவின் பதவி பறிப்பு. சூர்யா, கோவப்படாத. இந்த கௌரி சங்கர் விஷயம், இந்த சூர்யா இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்தது கிடையாது. கௌரி சங்கரை பார்க்கணும். ஐயா ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. வீட்டுல தாண்டி இருக்கணும். ஏய், இங்க இந்த வாட்ச்மேன் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஏய், என்னடி செய்யற? பம்பல மாட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க நான் சொன்ன மாதிரி சரி செய்யுங்க. சரி. இந்த தெருவுல வீடு ஏதாவது வாடகைக்கு இருக்கா? தெரியாது. விலைக்கு? தெரியாது. இது கூட தெரியாம எதுக்கு நாள் பூரா வாசல்ல நிக்கிற? ஏமா, அதான் என் வேலையா? 4 விஷயம் தெரிஞ்சா நல்லது தானே. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏ, இன்னும் பொண்ணு கிடைக்கல. எதிர்த்த பங்களால ஒரு பொண்ணு இருக்கே, பாக்கல? ஏமா, நான் இங்க வேலை பாக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா?
எப்படியும் வேலை போகதான் போகுது. இது ஒண்ணு இல்ல, வாங்கடி பாவம். சரியான குரங்குங்க. பாப்பா, என் பேரு பாப்பா இல்ல, பட்டு. என்னை எல்லாரும் சிலுக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. சங்கர் சார பாக்கணும். எங்க இருக்காரு? சங்கர் சாரா? அவர் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. இப்ப சொல்லு, அவர் எங்க போயிருக்காரு? அவரு வெளியே போயிருக்காரு. இதுக்கு ஒரு சாக்லேட்டா? கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயமா வந்துருவாரு. அது வரைக்கும் யாருக்கு தெரியாம அந்த ரூம்குள்ள இருங்க. யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். கை நீட்டி வாங்கிட்டேன்ல, சீக்கிரம் போங்க. என்ன பெருசு, வேலை கீழே பார்க்காம இங்கேயே சுத்திட்டு இருக்க? அடியே சிலுக்கு, நீ இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவ. எல்லாம் ஐயா கொடுக்கிற செல்லம். சாரி. உன்னை யார் என் பியானோ தொட சொன்னது? அந்த நோட்ஸ் நீ எப்படி வாசிச்ச? ஓ, இட்ஸ் குவைட் சிம்பிள். See, எனக்கு இந்த நோட்ஸ் மனப்பாடமே ஆயிடுச்சு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். யார் யார் நீ? யார் உன்னை உள்ள விட்டது? சந்தானோ, காசி, யார் கண்டவங்களை எல்லாம் உள்ள விட்டது? யாரும் உள்ள விடல, நானே தான் வந்தேன். உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சேன். எங்கெல்லாமோ அலைஞ்சேன். அப்புறம் சௌரேரி குதிச்சு வந்தேன். ஐயா, என்னடா அது? என்னது? வீட்டுக்குள்ள வந்து பியானோ வாசிக்கிட்டு இருக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா வந்து Get out! Get out from here! எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? பொல்லாத பியானோ, நான் பார்க்காத பியானோவா? என்னமோ தொட்டா கற்பே போயிட்ட மாதிரி எல்லாம் கத்துறீங்க. Stop it, damn it! இதுக்கு மேல பேசினா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா வெளியே போயிடு. கொஞ்சம் பொறுமையா. No! நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. Get out from here! போறேன். நான் சொல்ல வந்ததை சொல்லாம போயிட்டா நல்லா இருக்காதேன்னு பாக்குறேன். என் பேர் சூர்யா, அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவ தலைவி. So what? எங்க மாணவ மன்ற திறப்புழாவுல நீங்க பாடணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. நீங்க ஆசைப்பட்டா நான் பாடினுமா? உங்க பாட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பைத்தியமா இருக்காங்க. உங்களை பாட வைக்கிறேன்னு சொல்லிதான் நான் எலெக்ஷன்லயே ஜெயிச்சேன். என் கௌரவத்தை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ஆசையை நிறைவேற்றணுமேன்னு தான். I don't care. பட் we care for your music. உங்க உன்னதமான இசையை ரசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு மணி நேரம் கூட வேண்டாம், ஒரே ஒரு பாட்டு பண்ணா போதும். ஆஃப்டர் ஆல் எங்களுக்காக நீங்க செலவழிக்க போற நேரம் 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலேயே டைம் எடுத்துட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எதுக்கு தேங்க்ஸ்? அதான் வரேன்னு சொல்லிட்டீங்களே. ஓ, நான் மாடிக்கு போறேன்னு சொன்னேன். I am taking leave of you. இப்ப புரியுதா? என்ன சொன்னீங்க? பேச்ச மாத்தாதீங்க சார். இப்பதானே வரேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு செகண்ட்ல என் தலையில 1000 கூட ஸ்லோ மோஷன்ல கொட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எடுத்துறாதீங்க சார். பேச்ச மாத்தாதீங்க சார். ப்ளீஸ் சார், கொடுத்த வாக்க மீறாதீங்க சார். பெண் பாவம் பொல்லாது சார், அதுவும் என் பாவம் ரொம்ப ரொம்ப பொல்லாது சார். ஓகே சார், ஓகே. இப்பவே போச்சு உங்க வீட்டு வாசல்ல விட்டுட்டு சொல்றேன். வரேன் சார். இல்ல, வரேன் சார். 1 minute. ப்ரோகிராம் என்னைக்கு? அடுத்த மாசம் 11ஆம் தேதி.
உங்க சௌகரியத்துக்காக செகண்ட் சண்டே வச்சிருக்கேன். ஓகே, பட் ஒன் திங், இனிமே சுவரேறி குதிச்ச நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நானும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்.